சார் என்னன்னா நீங்க வந்து ஒரு பொது தளத்தில் ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் அழைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி ஒரு சார்ஜ் பண்ணாரு. அதுக்கு சட்டப்பூர்வமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணியிருக்கு. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்றாங்க. அவர் பண்ணல. சரியா? பண்ணலைன்னு உடனே என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி என்ன வகையான யுக்தியை கையாண்டாரோ அதே யுக்தியை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையரும் கடைபிடிச்சிட்டு எல்லாத்தையும் சொன்ன அனைத்தையும் நிராகரித்து விட்டு அவர் கடைசியா ஒன்று சொல்றாரு, நீங்க வந்து ஒன்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க, இல்லைன்னா நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. 7 டேஸ்க்குள்ள கேளுங்க. ஒருவேளை இந்த 7 நாளைக்குள்ள பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல அப்படின்னா நீங்க சொல்லிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றவை என்று அர்த்தமாகும் அப்படின்ட்டு. வெரி குட். ஆமா, இது வந்து நாட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது சார். இது நாட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இது வந்து நீங்க 7 நாள்ல நீ கொடுக்கலனா இது எல்லாமே நடவடிக்கை எடுப்பேன். ஆமா ஆமா, ஓமல் நடவடிக்கை எடுப்பேன் இல்ல சார், நீ சொன்ன எதுவுமே வேலிட் இல்லைன்ட்டாரு. இல்ல அதுதான் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படிதானே? சரி, இது எனக்கு வந்து இது வந்து எப்படி இது சட்டப்பூர்வமா முதல்ல இது செல்லுபடி ஆகுமான்னு எனக்கு தெரியல அவரோட ஸ்டேட்மெண்ட். எனக்கு நீங்க சொல்லுங்களேன். எலெக்ஷன் கமிஷன் அதுலயே பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. பட் அதுக்கு முன்பாக நீங்க கேட்ட கேள்வி இதை முடிச்சிருக்க, நீங்க கேள்வியை முடிச்சிருக்க. அதான் நீங்க வந்து ஆதாரமற்றவைன்னு அர்த்தமாகும் அப்படின்ட்டாரு. இது முதல்ல இது லீகலா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் லீகலா பைண்ட் பண்ண முடியுமா? ஆமா, டிக்ளேர் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நான். முடியும். வெரி குட் क्वेश्चन. என்னன்னா அரவிந்த் சார் இப்ப எடுத்துட்டு போன இவ்வளவு நேரம் அந்த இதெல்லாம் உரையை கேட்டுட்டு ஒரு அருமையான கேள்வியே காங்கிரஸ் தரப்புல ஆப்போசிஷன் லீடர் சைட்ல நீங்க ஸ்போக் பர்சன் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய நெறியாளருடைய அறமான பொறுப்பாக நான் பாருங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் கருத்தை கேட்டு அவங்க அலிகேஷன் அப்படியே நீங்க எனக்கு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க அவங்க சொல்றது அப்படியே வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இவர்களுக்கு இது மாதிரி சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்கான்னு கேட்கும் போது ஒரு குடிமக்களா, ஒரு இந்திய நாட்டுடைய குடியரசரா, ஒரு குடிமக்களா, அடிப்படை ஜனநாயகவாதியா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இதை நான் பார்க்கிறேன். அருமையான கருத்து, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இவ்வளவு நேரம் பேசும்போது ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு வந்தார். முதல்ல புரட்சி கவிதாசனுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன், மூணாவது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். முதல்ல சொன்னாரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தலைக்கு பித்தம் ஏறி விட்டது, அவர் சரியான முறையில இதெல்லாம் கையாளுறது இல்ல, தொடர்ந்து பொய்யா அவதூறா சொல்லிட்டு வர. அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கு பின்பாக மிகப்பெரிய நான் 400 பாருன்னாங்க, எதையும் பார்க்கல, எலெக்ஷன் கமிஷனை தான் பாக்குற மாதிரி வச்சிட்டாரு. இன்னொன்னு எல்லா இங்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் இன்றைக்கு பிஜேபியோட எலெக்ஷன் கமிஷன் குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராகுல் காந்தி மீது சேரை வாற்றி இறைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி வந்து ராகுல் காந்தி மீதான அச்சுறுத்தலோ, ராகுல் காந்தி தலைவர் நீ சொன்னது போல இனிமேல் சேரவாரி இறக்குறதும் இனி என் மீது சேரை வாரி துற்றுற வேலையா அதிகமாக இருக்கும்னு சொன்னாரு. அதான் நடைபெறுகிறது. இதுக்கு முன்பாக போன வாரம் புரட்சி கவிதாசன் சார் பேசினாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு, பிஜேபியோட ஸ்போக் பர்சன் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்போக் பர்சன் கிடையாது அப்படின்னாரு. போன வாரம் சொன்னாரு சீதைக்கு என்றைக்குமே கருத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும், மத நம்பிக்கையோடு ஒப்பிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இதே நேரத்துல வக்காலத்து பேசினவர் இதே புரட்சி கவிதாசன், பிஜேபியோட செய்தி தொடர்பாளர். இதை நானு திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் இவர்களோட நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாஜகவுடைய நிலைப்பாடு ஒரு சடன் சேஞ்ச் இருக்கு பாருங்க. என்னன்னா வக்காலத் ஃபைல் பண்ற அளவுக்கு கோர்ட்ல போயிருந்திருப்பாங்க, அதை மட்டும் தான் பண்ணல. ஆனா தனிப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு இயந்திரன்றதை மறந்து பாஜகவுடைய ஒரு விங்காவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனை. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒப்பிட்டு பேசினாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பிஜேபி லீடரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இந்த ஓட்டுலாம் தப்பா இருக்குங்க, இந்த ஓட்டு கரெக்டா இல்லையா, இதுல 1 லட்சம் ஓட்டு தப்பா போட்டிருக்கோம், இப்படி இருக்கு, இதுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தானே பிரஸ் கான்ஃபரன்ஸ். 1 மணி நேரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது இதான் அதோடைய டோட்டல் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒண்ணும் இல்ல, 1 லட்சம் வாக்காளர்கள் முறைகேடாக இருக்கிறார்கள், இதான் இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், முறைகேடாக இருந்துச்சுன்னா முறைகேடு இருக்குதா இல்லையான்றது நிரூபிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். இதுக்கு பதில் அளிக்கணும். இப்ப இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையா நாங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்தா இவர் ஒரு ஐடென்டிஃபை சொல்லியிருக்கிறாரு. பாருங்க,
இந்த லிஸ்ட்ல இருந்து ஐடென்டிஃபை சொல்றாரு. இது முழுக்க முழுக்க தவறானது. இது நாங்க கொடுத்த லிஸ்டே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. சரி விட்டுருங்க. 2வது பாயிண்ட், இவர் கொடுத்த லிஸ்ட் தனியா இவரா ஒரு ஓன் எடிட் பண்ணிட்டாங்க. இது நாங்க கொடுத்த எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவே கிடையாது. இந்த டேட்டா ராகுல் காந்தி பேசிய டேட்டா என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவே கிடையாது. 1,00,000 வாக்காளர்கள் முறைகேடாக இல்லை, மாறாக தவறுதலாக சொல்கிறார். அதற்காக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது. அடிப்படையில் சட்ட முகாந்திரம் இருக்கிறது. மாறாக நீங்க அடிப்படை டேட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட நீங்க கொடுத்த டேட்டாவை தானே அவர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு இல்லைன்னு சொல்றாரு. இந்த டேட்டாவையே ரீசப்மிஷன் பண்ணணும். இவ்வளவு லீகல் பேசினாங்கல்ல, ஒரு கேள்வி கேளுங்க. அபிடவிட்ல எலக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1960ல கிளாசிபிகேஷன் 11B ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் எப்படின்னா, ஆத்தரைஸ்டு பார்ட்டி ஆஃப் இந்தியா பை எலெக்ஷன் கமிஷன் 2 PDF ஃபார்மேட் வழங்குறாங்க 11B செக்ஷன்ல. இப்போ இந்த 11B செக்ஷன் அடிப்படையாக கொண்டுதான் ராகுல் காந்தியிடம் 7 அடி ஒசரத்துக்கு எங்களுடைய தலைவரிடம் வழங்கப்பட்டது ஒரே ஒரு அசம்பிளிக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு அப்படி ஃபைல தூக்கி போடுறாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற 1,00,000 முறைகேடுகள் வந்து தவறானது, இதுக்கு நியாயம் சார்ந்து இது குறித்து விளக்கம் கொடுக்கணும். ஒண்ணு இல்ல, இது என்னோடது இல்லைன்னு சொல்லணும். மாறாக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துல நீங்க இதை திரும்பி சப்மிட் பண்ணும். வாங்கினதே உங்கள்ட்ட இருந்தானே, எதுக்கு உங்கள்ட்ட ரீசப்மிஷன் பண்ணணும்? ஒரு அடிப்படை எனக்கு எதுங்க சட்ட அறிவே கிடையாதுங்க. நான் ஒரு கட்சி சார்ந்தே பேசல, ஒரு இந்திய நாட்டு குடிமக்களா கேள்வி கேட்கிறேன். ராகுல் காந்தி தலைவரிடம் இருக்கக்கூடிய டேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா. இந்த டேட்டாவில் ஒரு முறைகேடு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப யார் பதில் அளிக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டா உண்மையா இல்லையா இதை ஊர்ஜிதப்படுத்தணும். இல்ல இதுல முறைகேடே இல்லைன்னு சொல்லணும். மாறாக 7 நாளுக்குள்ள நீங்க உங்கள்ட்ட கொடுத்த டேட்டாவை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த டேட்டா தான் உங்கள்ட்ட இருக்கு, எதுக்கு திரும்பி டேட்டா கேட்கணும்? அப்ப இந்த இடத்துல ஒரு தெளிவா புரியுது. சரி, இது எல்லா பாஜகவுடைய தலைவர்களுக்கும் இதே வேலையை செஞ்சிருக்காங்களான்னு திருப்பி பார்ப்போம். அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, குறிப்பிட்டு சொல்றாரு, நல்லா கவனிங்க, தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். கொளத்தூர் தொகுதியில முறைகேடு நடந்திருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொளத்தூர் தொகுதி யாரோட தொகுதி? நம்மளுடைய முதலமைச்சருடைய தொகுதி. அதுல முறைகேடு நடந்திருக்கின்றாரு. மணிப்பூருடைய தொகுதியில முறைகேடு நடந்திருக்கின்றாரு. இதை தாண்டி ரபேரியிலையும் பிளஸ் வந்து கன்னௌஜிலையும் ஒரு தொகுதியில வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கின்றார். இப்போ இந்த கேள்வியை, இந்த முறைகேடை முதலில் குரல் எழுப்பியது யார்? எலெக்ஷன் கமிஷனிடம் அனுராக் தாக்கூர், பாஜகவுடைய மினிஸ்டர். இவர்கள்ட்ட போயிட்டு அபிடவிட் கேட்டாங்களா? இது என்ன செயல்பாடு? இததான சொல்றோம். எலெக்ஷன் கமிஷன் பாஜகவின் ஒரு விங்காக இருக்கிறது, பாஜகவோட ஒரு டீம் பார்ட்னராக இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் சொல்றோம். அனுராக் தாக்கூர் கேள்வி கேட்டா நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ண வேணாம், பிரமாண பத்திரம் தேவை கிடையாது, அதுக்கு பதில் அளிக்காது, எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது. இதே ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் கேட்டால் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் 7 நாள்ல உங்க மேல மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். மிரட்டுறீங்களா? எலெக்ஷன் கமிஷனை வச்சு மிரட்டுறீங்களா? எலெக்ஷன் கமிஷனை கண்டு எங்கள் தலைவர் அஞ்சு விடுவாரா? இப்ப சொல்றீங்க, 1940 காலகட்டங்களிலிருந்து இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி. இந்த எலெக்ஷன் கமிஷன்ல 3 பேர் உட்கார்ந்து முடிவு பண்றதுலாம் நாங்க பயப்பட மாட்டோம். இன்னும் சொல்ல போனா, பீகார்ல இன்னொரு நடைபெற்றிருக்கிற இன்னொரு விஷயத்தை தெளிவா பேசுவோமா? 2014ல இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் வெஸ்ட் பெங்காலையும் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றுச்சுன்னு கேட்டார். அன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரியான கேள்விய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்டுச்சா? அபிடவிட் கேட்டுச்சா? மாறாக தன்னட்சியாக வந்து சூமோட்டோவா வந்து அதுக்கு பதில் அளித்தது. இல்ல இவர் சொல்லுவது பொய், இல்ல இவர் சொல்லுவது சரி. இது 2 டாபிக். இப்போ எதிர்கட்சி தலைவராக ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கிளாசிபிகேஷன் மட்டும் பண்ணிடுறேன். சரி சார், இதுக்கு முடிவு இல்லையா? காங்கிரஸ் கட்சி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்தியா கூட்டணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 325 கிளாசிபிகேஷன் 5 இதுல ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது, இம்பீச்மென்ட் நோட்டீஸ். அதாவது எலெக்ஷன் கமிஷனரை பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான நோட்டீஸ். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, ஞானேஷ்குமார் அவர்கள் 370 அப்ளிகேஷனுக்கு பின்னாடி ஜம்மு காஷ்மீர்ல 370 சிறப்பு சட்டம் நீக்குவதற்கு உள்துறை அமைச்சருடன் இருந்த இலாக்காவில் ஒருத்தவர், அவர் சிறப்பு IS அதிகாரி. ஓகேவா? SS சிந்துவும் அதே மாதிரிதான் இந்த ராம ஜென்ம பூமியுடைய வழக்குல சிறப்பு IS அதிகாரி. இவர்களுக்கெல்லாம் ஒரு முகாந்தம் இருக்கிறது.
பின்னோட்டம் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறோம், நாங்க வருகின்ற அடுத்த தேர்தல் நாடாளுமன்றத்துல Okay. இம்பீச்மென்ட் நோட்டீஸ் போட போறோம். 324 விதியின் கீழ் 5ல இவர்களுடைய தேர்தல் கமிஷனரை பதவி விலக்க செய்யணும். 2வது சுப்ரீம் கோர்ட்ல சூமோட்டோ இந்த வழக்கை எடுத்துட்டு போறோம். என்னன்னா, தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவுல 3 பேர் இருந்ததா சரி. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். Okay. காரணம் ஆளுங்கட்சியில 2 பேர் இருந்துட்டாங்கன்னா அது தன்னிச்சை வலிமையாக ஆகிவிடுகிறது. ஓகே சார், ஓகே, பேசலாம்.